அன்பு மழை பொழிகிறது ஒவ்வொரு இரவிலும் தங்கச்சியின் முகம் தெரிகிறது. இந்த பாட்டை படித்து விடணுமாப்பா. இந்த பாட்டெல்லாம் சொல்ல வேண்டியடா. தாய் மனசு தங்கம் நான் அறிஞ்சவேன் அறிஞ்ச இங்கே வேற 12 மணி ஆயிடுது. ஆள் நெத்திர முழுப்பு. ஆனால் உண்மையில் வேறு ஏரியாண்டுன்னா கொஞ்சம் சிக்கல். வெங்கண்ட எல்லாம் வெங்கண்ட ஊருண்டா கொஞ்சம் பரவாயில்ல. இது நாங்கள் வேறு இடத்துல பேச ரோட்டு வழியாக திரிக்கலாம் கிடக்கு. சரி என்ன மனுஷனப்பா அவங்க என்ன பழக்கம் கிட்ட வந்துக்காரங்க கிட்ட மேக்கப் போட போட்டு கூட மேக்கப் போட லிப்ஸ்டிக் லைட் அடிச்சுக்கிறேன். அம்மா சுட்டல். அனைவருக்கும் வணக்கம். நான் செல்வரூபன். ஓகே, இன்றைய தினம் வெங்க நிற்கிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வீட்டுக்கு வழியில் தான் நாங்கள் ஒரு இந்த பக்கத்து நோமலா பார்க்க போனால் ஒரு வைரவில் பக்கத்து ரோட்டில் நாங்கள் வந்து இன்ட்ரோ எடுத்து நிற்கிறோம். உண்மைக்குமே அதுவும் வந்து டைமை கூட பார்த்தீங்கன்னா 11:50 ஆச்சு. அதாவது வந்து இந்த நடுக்காட்டுக்குள்ளே 12 மணிக்கு அந்த பேயை பார்க்குற மாதிரி தான் வந்து நாங்கள் அதாவது வந்து இன்றைய தினம் இரவு நேரம் வந்து நாங்கள் இன்ட்ரோ எடுத்து நிற்கிறோம். நீங்கள் யோசிப்பீங்க வீடியோ பார்க்குற உறவுகள் வந்து என்னடா அப்போ அவங்க 12 மணிக்கு வீடியோ எடுக்கிறாங்க என்று யார்ட்டையும் பிறந்த நாளோ இல்லையென்றா வேறு யாரையும் போல் இந்த பேயில் எதுவும் கிளைக்கிற போகிறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் யோசிக்கலாம். உண்மைக்குமே பேயண்டா உங்களுக்கு பயமையா? அப்போ அண்டைக்கார பேயை கிளச்சி விடுவோம் நீங்கள் அப்போ அப்படியே. அப்போ ஓகே, அப்போ இன்றைய தினம் வந்து உண்மைக்குமே இன்னொரு காணொலிவாக வந்து அமையப்போகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது எங்களுடைய தங்கச்சி ஜேருபணிக்கு வந்து இன்றைய தினம் வந்து பிறந்த நாள். அப்போ அது வந்து நாங்கள் நார்மலாக வந்து இப்போ எங்கள்கிட்ட வீட்டில் வந்து யாராக இருக்கட்டும் வளமையாக வந்து நாங்கள் ஒவ்வொரு வருஷம் வந்து யார் யாருக்கு பிறந்தனாலோ எல்லாருக்குமே வந்து நாங்கள் கேக்கு எல்லாம் வந்து நாங்கள் கட் பண்ணுறாங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னா இப்போ எத்தனை மாதம் வரும் தம்பிக்கும் இப்போ கேக்கு வெட்டினாங்கல்ல. ஆமாம், எத்தனை மாதம் வருமாம்மா? 1 மாதம் வரும். தம்பிக்கு பிறந்த நாள் முடிஞ்சு 6ஆம் மாதம் தான். அதான் 6 மாதம். பார்த்தீங்களா, இந்த பிறந்தநாளுக்கு அடுத்து வந்து எங்களுடைய தம்பின்ற பிறந்தநாள் வந்து வந்திருக்கு. அப்போ நார்மலாக வந்து அப்போ எல்லார்ட்ட பிறந்தநாளையும் வந்து நாங்கள் கட் பண்ணி இரவில் வந்து நாங்கள் போவேக்க. அப்போ தங்கச்சி இந்த மனசு வந்து யோசிப்பால் என்ன பார்த்தி அண்ணாவை வந்து இரவில் வந்து எனக்கு வந்து கேக்கு கட் பண்ணையில் சந்தர்ப்பத்தை தான் அண்ணா வந்து பயன்படுத்திக்கான்ற மாதிரி யோசிக்க தோணும். மற்றது இப்போ அவாவுக்கு தெரியாது நாங்கள் இவ்வளோ ஏற்பாடு செய்தது. அது உண்மை கதை. கண்டிப்பாக தெரியாதுன்னு சொல்ல சொன்னவள இல்லை தானே? இல்லை தான், அப்படி இல்லை தானே? அதான் உண்மையில் வந்து தங்கச்சியை பொறுத்தளவில் நார்மலாக பார்த்தீங்கன்னா அந்த இரவழிலாம் அவளுக்கு நித்திரை முழிச்சு கேக்கு கட் பண்ணுறல உண்மையாக சரி வராது. ஆனால் உண்மைக்குமே அவள் என்ன செய்கிறாளோ உண்மையாக கடவுளுக்கு தான் தெரியும், எனக்கு ஒன்றுமே தெரியாது. நான் இன்றைய தினம் வந்து சொல்லியிருந்தேன் நத்தானுக்கு கேட்க வேண்டி எந்த செலவுலையை வந்து நான் கேட்க வேண்டி கட் பண்ணி விடுறேன். ஆனால் நாளைய கட்டம் வந்து நீங்கள்லாம் பார்த்துக்கொள்ளணும். ஆமாம், உண்மைக்குமே வந்து பெருமளவு கொண்டுமே நாங்கள் வந்து கேட்கணும் கட் பண்ண சும்மா எங்களால் முடிஞ்ச அளவு அது வந்து நான் இருக்க மட்டும் அதாவது கல்யாணம் பண்ணி போக மட்டும் என்னால் முடிஞ்ச அளவு சும்மா பெருமளவுக்கு இல்லாட்டாலும் நோம்பலான்னு சொன்னாலும் எங்களோட சகோதரங்கள்லேருந்து யாராக இருக்கட்டும் செஞ்சு கொண்டே போவேன். அது இந்த உள்ள ஒரு கடமை. இப்போ நோம்பலாக நான் 30 கணக்கு கழிச்சு கொள்ளாமல் சாதுவாக வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் தான் நான் வீடியோ வந்து எடிட் பண்ணி எல்லாமே வந்து நான் தான் செய்ய வேணும். அவள் நார்மலாக வந்து அந்த வெடி எல்லாமே இல்லை இப்போ நீங்கள் இங்கே ஒழிச்சு வச்சுட்டியோ கட்டை ஒழுங்கு எங்கே கிடாக்கண்டு பேரப்பா முதல் எடுங்க முதல் வெடிக்க முதல் என்னபடி சிங்கத்துண்டு கொஞ்சம் சவுண்ட் கூட இங்கே சிங்கம் வேண்டா சாமான் கொஞ்சம் சிக்கன். அப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வெடியும் வந்தால் நீங்கள் பண்ணீங்களா? சரி நீங்கள் நான் தான் எப்படி ஆனால் பரவாயில்லை சொல்லி தந்தேக்கிறது தான் கதைக்கிறாள். நார்மலாக வந்து இந்த வடியை வந்து வாழ்ந்தினா உண்மையாக இந்த வடி வந்து கனகாசன் இல்லை 500 ரூபா காசு தான். இது நானும் எதிர்பார்த்துனா கிட்டத்தட்ட 950 ரூபா 1000 ரூபாய்க்கு மேலே தான் பெருமன் நினைச்சேன். ஆனால் பெருமளவுக்கு இல்லை 500 ரூபாவுடைய வந்து அலுவலகம் முடிஞ்சு. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் சொந்தக்காரர் எல்லாருக்குமே வந்து நாங்கள் பெருசாக ஒன்றுமே நாங்கள் சொல்லலை. ஆனால் அப்படி இருந்தாலும் இந்த இரவு நேரங்களில் அவைக்கும் தெரிந்தானே ஒரு பிரச்சனையில் ஒரு காரணங்கள் இருக்கும் எல்லாத்துக்குமே வந்து. இப்போ வெடி கொளுத்தினாக்கு அப்புறம் தான் நாங்களுக்கு தெரிய போகுது இங்கே ஒரு சின்ன ஒரு சிக்கல் ஒன்று நடக்குதுன்னு சொல்லி கண்டிப்பாக சில நாங்கள் அறிஞ்சு வர்றாக்க வரட்டும். ஆனால் நாங்கள் பெருமளவு கொண்டுமே நாங்கள் செய்யலை. அப்போ அதனால எங்கள் குடும்பமாகத்தான் நாங்கள் சேர்ந்து கேக்கை வந்து கட் பண்ண போகிறோம். நார்மலாக வந்து இப்போ நாங்கள் வெடி சத்தத்தோடு வந்து எல்லா சனத்தையும் வந்து நாங்கள் எழுப்புவோம். ஆனால் உண்மையில் வேறு ஏரியாண்டுன்னா கொஞ்சம் சிக்கல். வெங்கண்ட ஊருண்டா கொஞ்சம் பரவாயில்லை. இது நாங்கள் வேறு இடத்த கொண்டு எல்லா வடி கொளுத்துறோன்னா பிரச்சனை. ஒரு வருஷத்தில் ஒரு கதை பிரச்சனையும் பாரு. வாங்க முதல் வடியை கொளுத்துங்க கணக்கு காய்ச்சி கொள்ளாமல் உங்களுக்கு
தீப்பெட்டியில் கொண்டு திரியிறீங்களே நீங்கள் என்ன பழக்கம் பழகிறீர்கள் யார் நம்பின யார் கண்ட அடிக்கிறீங்களோ இல்லையோண்டா யார் கண்ட மற்றது பூ இப்போ சொல்ல அப்படித்தான் நெருப்பட்டி வந்து இப்போ கோழி போல் வீடியல் 10 ரூபாய்க்கெல்லாம் கொண்டு திரியணுமெண்டு இல்லை நெருப்பட்டி பாதுகாப்புக்கு வேணும் அப்போ இல்லை பிரச்சனை கொளுத்துறாக்கு சரியே உங்களுக்கு எல்லாம் சொல்லி தந்து கொண்டு இருக்கல எங்கள் அம்மா வாரியில் நெருப்பட்டி கொண்டு அம்மா நைஸாக சொல்லட்டான் தண்ணி இல்லை தான் அந்த கேக்கல் பார்க்க சொல்லட்டான் அம்மா சொல்லிக்கிடாக்கா கேக்கல் பார்க்குறீங்கன்னு சொல்லிக்கிடாக் ஓ இந்த வீடியோ பார்க்குற நினைப்பினம் எல்லா அப்படியெல்லாம் பிடிக்கிறான் ரூபானண்டு மகனுக்கு தானே இருக்கு தாய் மனசு தங்கம் நான் இங்கே வேற இங்கே வேற 12 மணி ஆயிடுச்சு ஆள் நெத்தில முழிச்சு அம்மாக்கு கேக்கு வெட்டணுமா நான் வீட்டுக்கு போகணும் அதுவும் கிட்ட வந்து பாருங்க கொஞ்சம் என்ன நெத்தியில் என்ன இருக்குன்னு பாருங்க என்ன இருக்கு நெத்தியில் கறி பிரட்டி கிடாக்கு ஏன் பேய் பிடிக்குமே ஏண்டா எங்கண்ட சம்பிரதாயப்படி ஒரு சில இதுகள் வந்து அப்பத்த காலத்துலேருந்து இப்படித்தான் நின்னே வந்து வளர்த்து அம்மா முந்தி எனக்கு கறி உள்ளங்காலையும் நெத்திலையும் பிரட்டி போட்டு தான் கொண்டு வருவா ஆனால் இன்னும் தெரியாது அந்த கருப்பு உடுப்புனா ரொம்ப பிடிக்கும் தெரியுமா இந்த நெருப்பட்டி எங்கே இருந்து கொண்டு வந்தவான்னு சொல்லட்டும் அம்மா நான் அப்பா கையெல்லாம் கிடந்திருக்கு நைஸாக அடை போட்டு வந்துட்டு அந்த அளப்பு சாமத்தில் ஒளிம்பி தேட போகுது எங்கே இருப்பா காணையில அது உங்கள்கிட்ட கூத்தோட யாருக்கு சொல்ல நீங்கள் எல்லாம் அங்கே போங்க பொம்பளை பிள்ளையெல்லாம் போங்க இதில் வந்து இது படி வளர்த்துறாங்க ஆம்பளை பிள்ளைய மட்டும்தான் சில ஏண்டா நீங்கள்லாம் கொளுத்தோணும் அன்பு மழை பொழிகிறது ஒவ்வொரு இரவிலும் தங்கச்சி இந்த முகம் தெரிகிறது இந்த பாட்டை படித்து விடணுமாப்பா இந்த பாட்டெல்லாம் சொல்ல வேண்டி கிடாக்கு கையில் வச்சிருக்கோங்க இது சொல்லுங்க இப்போ எங்கே சாமான காணியில் காணிட்டு இது என்ன படி என்னைக்கு படிச்சல ஓடுமாப்பூ தள்ளி போங்க வா அம்மாளே அம்மா ராசா போடுங்கோ ஜலை பொஞ்சு போடுங்கோ ஆ இந்தா உப்பை கொளுத்துறா அம்மா சுண்டல் போடுறேன் நான் இன்றைக்கி போகிறேன் இங்கே நாங்கள் இல்லை அந்த படிக்கெல்லாம் பேப்பர் ஆக்கணும் இல்லை தெரியும் ஆனால் வீடியோ எடுக்கிறாள் தான் சட்டி கட்டேன் ஆள் எங்கெங்கே பறக்க வரியா ஓ அது பிரச்சனை ஒன்று கொஞ்சம் காலண்டோ ஓ என்னடா விட்டு விட்டு படிக்குதா சாமான் தரம் படி என்ன தரம் சாமான் எதுவும் படிக்குமோ ஓ ஓ ஓ படிக்க போதா சாமான் படிக்க போகுது டேய் கிட்ட அமர்த்தி பாசல்ல படிக்குமா இல்லையா ஒன்று விட்டு விட்டு எறியுது இல்லை படிக்குமா டே விட்டு விட்டு எறியுது கையால் பிடிச்சாங்க எரிஞ்சுவிட நான் பாரு ஆ பார்த்து நிற்கிறீட்டா அப்போ அம்மானே நம்ம ஆம்பளேன்னு என்னதுக்கு வாழ்றீர்கள் இந்த படிக்க தூக்காங்க எடுத்து எரிஞ்சுடுவோம் நான் பாராக்கு எடுத்து படிக்க தூக்காங்க இருக்கேன்டா அப்போ ஆம்பளை இல்லைங்க வாராக்கு ஆ அம்மானு உங்களெல்லாம் ஆம்பளேன்னு என்னதுக்கு அம்மா பெத்த தாய்மை வளர்த்து விட்டவ ஒரு மனுஷன் ரோட்டு வழியாக திரிக்கலாம் கிடக்கு சரி என்ன மனுஷனப்பா அவங்க என்ன பழக்கம் போது சரி ஓகே உறவுகளே இப்போ அடுத்த கட்டமாக நாங்கள் வந்து இப்போ கேக்கு என்ன கேக்கெல்லாம் வேண்டாங்கன்னு அவங்களோ காட்டி கேக்கு வந்து இப்போ செட்டப் பண்ணி எல்லாம் வைக்கிறது வந்து அம்மு தான் விளக்கிடும் ஒளிம்பி இருக்கும் சாப்பிட்றோக்கோ இல்லை பட்டுறோக்கோ என்னதுக்குலாம் சரி கதவுலாம் திறந்து விடுறே இல்லையே இதை ஒழிய ஆக்கள் போகிறே இல்லையே என்னங்கோ அம்மா இந்த புள்ளியோக்கா காட்டுங்க ஒருக்கா இங்கே கேக்கு காட்டுங்க யார் இந்த நாடுக்க முடியுவா என்ன பூ செம்பருத்தி பூ ஆனால் செல்லாதான் இன்றைக்கு நல்ல வடிவா நிற்கிறதா ஓ இது எங்கே இது சிக்கலே இது கடும் சிக்கலே இப்படி வடிவா அவளுக்குட்டா குடும்பங்களுக்கு சண்டையில் வரப்போகுது
ரெண்டு பேரும் இல்ல நம்ம டேக் வாசமே இவ்வளோ நாளா லவ் கேக் இந்த ஸ்வீட் கேக்கா இங்க வந்து பாருங்க பாவம் வாவ் தமிழ்லையா ஹாப்பி பர்த்டே தங்கச்சி வெரி நைஸ் நல்லா இருக்கு ஆமா கேக் நல்லா இருக்கு யார் செலக்ட் பண்ணினா அண்ணா தான் போனது அண்ணா தான் செய்யுது செலக்ட் அப்படி செலக்ட் பண்ணுங்க ஓ பெரிய மாமா தான் ஆனால் உண்மையாக சச்சினை பார்த்துட்டு பெரிய மாமாவை பெரிய மாமா போனது கேக் ஆ அப்போ சரி காணாடி பெண்ணு செஞ்சு ஆனாண்டா நித்திர மாதிரி உள்ள படுக்காட்டா தெரியும் இப்போ சொல்லி போட்டேனோ இல்லை பிள்ளை நம்ம தான் நீ சரியில்லை அம்பி நீ தம்பி டேய் தச்சி நீ சரியில்லையடா அப்பா பிள்ளை நம்ம அடிக்கணும் நீ ஓ புறா வரட்டு மொளகு தெரியாங்க நீங்க போயிட்டீங்க வெளிய வந்து நேத்து போட்டு இதுல தமிழ் கேக் இறங்கிட்டா இது வந்து கையால கொளுத்திட்டு குத்துற சரியே அது ரெண்டு இது ரெடி ஆகுது ம் ரெடி காசோலை தந்திருந்தா வடிவாக கொண்டிக்கலாம் அதான் இப்போ அடுத்த கட்டமாக வந்து நாங்கள் இப்போ உங்க போய் பிள்ளைய இப்போ ஒழுப்புவோம் ஏண்டாவல் கொஞ்சம் நித்திர கூட வெல்லோ ஒழுப்புவோமா இந்தா வீடியோ எடுத்துட்டு புரியல் வாங்கோ சரி இல்லை அவள் நித்திரா தான் கிடப்பாள் பாவமடா அப்பா சரி ஓகே பார்த்தீங்கன்னான்னு இப்போ நார்மலாக அத்தான் தான் கட்டி பார்த்தாகமே திருப்பி கட்டி பாருங்க நித்திரியை மொழி பண்ண நம்ம கட்டி பாருங்க ஆ நானும் அப்பா கட்டக்கு ஆள் நித்திர இல்லை நான் அங்கால யாரும் நிற்கிறேன் போவோம் வாங்குவோம் ஆள் கடை நித்திரியா ஆளுங்க மேக்கப் எல்லாம் போட்டுவிட்டு இங்கே இதில் ஒரு ஃபேன் இங்கே பாருங்க இதில் ஒரு ஃபேன் மேலே பாருங்க மேலே ஒரு ஃபேன் அங்கெல்லாம் கூட இல்லை அங்கே ஒன்றும் இல்லை ஆள் சரியாக நிற்குது உண்மையாக மற்ற அந்த மேக்கப் போல் ஒன்று மால் பெருசாக போடையில் போடாது கிட்ட வந்து காரங்க கிட்ட மேக்கப் போல் என்ன போட்டு கூட இல்லை மேக்கப் போட லிப்ஸ்டிக் லைட் அடிச்சுக்கிறேன் அம்மா சுண்டல் விளையாட்டா பார்த்தீங்களோ ஆ ஆனால் உண்மையா நான் சொன்ன மாதிரி நித்திரையா கிடந்ததுக்கு நன்றியா நான் சொன்ன மாதிரி நித்திரையா கிடந்த காலப்பா உண்மையா பெரிய வேறு லெவலா ஆ திருப்பி முதலேன் திருப்பி கிடந்து பிள்ளை சும்மா கிடந்து ஆடுமே பவுடி இல்லைங்க மதியாக கிடைச்சா குடியை பார்த்து நிற்கிறேன் இல்லை வீடியோ திருப்பி படத்துக்கு ஏன்னா உண்மையாக பாருங்க மக்களே வீடியோ எடுக்க போகணுன்னு தெரியும் லிப்ஸ்டிக் அடித்து உள்ள நாட்டு கிரீமோல் எல்லாம் பூசி கீசி மேக்கப் எல்லாம் பண்ண வேண்டெல்லாம் பண்ணி கண்ட வாட்டுக்கு அடித்து போட்டுங்க மேலே ஃபேன் கீழே ஃபேன் எல்லா இடத்தையும் ஃபேன் ஆ அதுக்கு நான் சொன்ன மாதிரி நிறுத்திடுவோம் எல்லா பக்கமும் ஃபேன் பெரியதப்பா ஆ இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் என்று சரி சரி ஒழும்புங்க இல்லை அவள் நித்திர தூக்கத்தில் நிற்கிறா கவனம் நித்திர தூக்கத்தை நினைச்சா பிள்ளை அம்மா கிடந்த மேலே கிடந்து காட்டுங்க இருக்கா இப்போ தான் கிடந்து காட்டு ஆச்சு காசு நீங்கள் கிடந்து காட்டுங்க கிடந்து காட்டுங்க குழந்தை சும்மா கிடந்து காட்டுங்க இல்லையா சரி வா அவளை பிடிச்சோ அவளை பிடிச்சோண்டா நித்திர தூக்கத்தை நிற்கிறா பிடிச்சோண்டு வா விழுந்து போடாளுங்க ப்ரோ பிடிச்சி கொண்டு வா சரில விழுந்துருவா பிடிச்சி கொண்டு வா புடி புள்ள பள்ளம் கவனம் இதோ நேரங்களில் நித்திர தூக்கங்கள் அவள் வெள்ளை டிஷர்ட்டு பிறந்த நாளுக்கும் சரி இப்போ இன்னும் அடுத்த கட்டமாக என்ன செய்யணும் முதல் பார்த்ததானே நீங்க பாருங்க என்ன மாதிரி அந்த அண்ணா வாங்கினாரு வடிவா இருக்கா நாளைக்கு 8:30 காசு கொடுக்கணுமா நாளைக்கு 8:30 கொடுக்கணும் காசு போல தந்தா சரி லீஸில் இல்லை ஒரு ஆள்கிட்ட வேணுன்னா கொடுக்கணும் போலைக்கு மற்ற என்னென்னா அந்த நெருப்படியில் கொண்டு வாங்கணும் அவளுக்கு கொடுங்க இப்படி அடிப்போமே கொடுங்க ஓ சரியே கொளுத்துங்க சரியா ஆ அப்புறம் முதல் எரியும் முதல் கொளுத்து ஆ கை
Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear தங்கச்சி. Happy birthday to you. ஓகே 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 சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். உண்மையில் நான் வந்து இந்த ஸ்ப்ரே வந்து யாருக்குன்னு தெரியல, குழப்பமாக கிடக்க யாருக்குன்னு நினைக்கிறேன். உண்மை நான் வந்து இந்த ஸ்ப்ரே வந்து அளவாக தான் அடிச்சுக்கிறேன். என்ன சொன்னால் போன முறை தம்பிக்கு கேக்கு வந்து அடிக்க வந்து எல்லாம் புறம்படியெல்லாம் அடித்து இந்த கேக்கை வந்து ஓரளவுக்கு சாப்பிடலாம் போனோம். அது வந்து சில இதில் வந்து இந்த கெமிக்கல் தன்மையிலும் கொஞ்சம் கிடக்குதான் ஒரு சில சொன்னவ. அப்போ நாங்கள் வந்து அளவாக தான் அடிச்சு கிடக்கு. அப்படி இருந்தாலும் ஒரு சின்ன ஷோட் நல்லா இருக்கா, நல்லா இருக்கு நல்லா இருக்கு. முடி மேரெல்லாம் இல்லை ஒரு டிசைன் முழுத்தின வேறு. ரைட் குட் குட். சரி இப்போ அடுத்த இப்போ செல்ல நீங்கள் போங்க. இப்போ கேட்க முதலாக வந்து இப்போ அண்ணாக்கு தீத்தணுமா யாருக்கு தீத்தப்படி இந்த குழந்தைய தீத்துறேன். அது குழந்தைன்னு சொன்னது உன்னத்தான் 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 குழந்தைன்னு சொன்ன உன்னத்தான் செல்லா. ஓ புறம் இப்படி இப்படி சொல்லி வரவேற்பு இல்லாமல் உங்கன்னா கூப்பிட்டா இரவு 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 படுக்க ஒன்று என்ன கேட்பான்னு சொல்லுவார். நீ எந்தாலும் வீடியோவில் மரியாதை கட்டி விட்டீங்களாண்ணே போங்க போங்க கேட்பீங்க கேட்க மாட்டீங்களோ. ஆனால் இந்த பிள்ளை என்ன மொத்தப்பார போங்க திருப்பி காட்டுங்க இருக்கா கேக்குது இந்த கண்டோஸ் தீத்துனா என்ன பிரச்சனை? அது எனக்கு இல்லை காணாத பிறகு உங்களை விளையாட்டு விளங்க உங்களுக்கு. இந்தாங்க தீதுங்க. ஓ வாரம் நில்லுங்க வாரம் வாரம் பருமன் பொறுங்கோ. நான் உலக்க சந்திரன் மியாங் மியாவாம். கையால் தீர்த்தணும் கையாளும் முறையில் சரியா செய்யணுமே. நீங்களும் யூடியூப்பில் வந்து கொஞ்சம் பரவாயில்ல போட பொய்யலும் சொல்றீங்க என்ன. இப்போ நான் தான் உங்களை தீர்த்தணும், உங்களை தான் அப்புறம் சரி ரெண்டு தீர்த்துங்க ரெண்டு ஒன்றா தீர்த்துங்க. அந்த நீங்கள் காய்ச்சி நிப்பி நான் எடிட் பண்ணி வீடியோ போடணும் எத்தனை போட போடுங்க. சோப்பா கிடையாது அது அதெல்லாம் கண்டுக்க கூடாது. லிப்ஸ்டிக் லிப்ஸ்டிக் ரைட் தீதுங்க தீதுங்க ஓலை தீதுங்க ரைட். ஆத்து இது முதல்ல இருந்து அப்படி கல்யாணம் பண்ணி ரெண்டு பிள்ளைகள் கிடையாது. அதை மறக்காமல் நீ முதல் கேட்க வேலைக்கு தீர்த்தனப்பா. அதுதான் இல்லை உங்கள்கிட்ட பர்சனல் லவ் அடுவே எல்லாம் நீங்கள் புறவே பாருங்க. டக்கட்டு தீர்த்துங்க ரெண்டு பிள்ளைகளையும் பற்றிட்டு வைக்கப்பட்டு ஒன்று நிற்கிறீர்கள். இல்லை அது பிள்ளைகளை கண்டிருக்கியா அது இப்போதைக்கு முதல் அந்த தீர்த்தட்ட முதல் கண்டோ சாப்பிடலாம் காய்ச்சல் நேரம் கேக்கு தான் சரி. நீங்கள் நிற்க போறீங்கள நீங்கள் இப்போதைக்கு வர மாட்டீர்கள் போடக்கா. நீங்களும் வர விருப்பம் இல்லாதான் நிற்கிறீங்க. பிள்ளை அப்பாவுக்கும் தீர்த்தல பிறந்த மாத்துக்க சொல்லி கட்டி பிடிச்சிடலாம் கொஞ்சம் காணும் காணும் கிரீம் பிறல போதும் கிரீம் பிறல போதும். ஐயோ கொண்டு போங்க உங்களை தான் கொண்டு போங்க. சரி சரியா நானும் வேலைக்கு கேட்க தீர்த்தி விட்டா இந்த அளவு முடிஞ்சிடுவேன். மற்ற சொல்லி போட்டு நாளைக்கு தந்துடணுமா. எங்கே இது கேட்குது நான் கேட்குறீங்கள தானே எங்கே கேட்குது கத்தியே. கண்டோஸ் பக்கமாக தீர்த்தாவோ இல்லை என்ன மாதிரி பாரு தானே கரைஞ்சி வச்சேன். நல்லா கிடக்க சாப்பிட்டுருக்க மாட்டேன் சந்தோஷத்தில் கேக்கு வெட்டப்புறம் அண்ணாண்டு. நான் கேக்கு வெட்டப்புறம்ட்டு தெரியுமா முதல் உங்களுக்கு இருத்தி விட்டுட்டு போனவர் சோவாசில் இரு புள்ள ஒரு அக்கௌண்ட் ஓடியாது. என்னதுக்கு அப்போ கேக்கு வெட்ட தெரியாண்டு ரெண்டு இருந்த நீங்கள் இல்லை நீங்கள் சொன்னீங்க இரு புள்ள அக்கௌண்ட். ஆனால் ரெண்டாவது நான் சொன்ன மாதிரி தான் செஞ்சிருக்கிறாள் நான் அதே காணுமே. இத்தனை கிடக்க சொன்னால் இத்தனை கிடக்குறீங்களே. அதுதானே ரெண்டு பேன் இப்படி கிடைக்கா அவ்வளோ வளர்ப்பங்க. அந்த கிருமிகள் கொஞ்சம் இதாக போயிருமோ. நான் உண்மையாக இப்போ பொம்பளையில் பொறுத்த அளவில் சில பர்சனாக கேட்பேன் நைஸாக வீடியோ நிப்பாடுங்க. பொம்பளையை பொறுத்த அளவில் கொஞ்சம் எல்லாரும் உப்பிடுத்தானோ லிப்ஸ்டிக் அடித்து மேக்கப் பண்ணுறோம் கொஞ்சம் கூட தான் கிடக்கணும். என்னதுக்காண்டி என் பிள்ளை நான் வீடியோ நிப்பாடுதாங்கடா சொல்லு என்னதுக்காண்டி இது சரி வேறு அவள் நம்பேல வீடியோ நிப்பாடு கிடக்கண்ட புறா காய்ப்பேன்.
சரி அம்மா வாங்க டைம் காண நோமலாக வீடியோ எடுத்து முடிச்சு விடுவோம் வாங்க நல்ல கேக் சூப்பராக தட்டம் அந்த மாதிரி கேக்கு தீத்துறையில நிற்கிற விடவே பார்க்க எனக்கு அந்த கேக்கு வந்து வீடியோ எடுத்து முடிஞ்சோடனே கொஞ்சம் கிடக்கா விட தச்சம் பசிக்குதோ பிள்ளைக்கு அவள் இப்படி தான் சொல்லுவாள் கணக்கு தீத்த சொல்லி தீத்துங்க தீத்துங்க சோடாவில் ஒன்றும் வேண்டிய பிறகு ஐயோ காட்டா சரி அடுத்த அம்மா போகிறீங்களே ஆனால் இதை வழியாக இப்போ தங்கச்சியும் உள்ளே சொல்லணும் நம்ம பிறந்தாண்டா ஓளு நித்திர முழிப்பு கூட வெல்லோ ஓ அதான் உள்ளே சொல்லணும் வீடியோ நீங்கள் ஆனால் கொஞ்சம் வளர்ந்த மாதிரி இல்லையா பிள்ளை இவள் கல் வச்சுட்டு நிற்கிறாள் இல்லைண்ணே எல்லாரும் 6 அடி மேசம் இவள் 3.5 அடி இவள் 3.5 அடி அம்மா கிட்ட போதான் தெரியும். ஆனால் என்ன சொல்லுங்க பிரச்சனை அந்த பிறந்த நாள் நேரம் நான் இவளை வந்து நான் இந்த நோண்டியாக கதைக்கலையா நல்ல மாதிரி தான் கதைக்கிறேன் என்ன அப்புறம் வீடியோக்கு வர மாட்டாள் அம்மா எங்கிட்ட குடும்பத்தை பக்கத்து வீட்டுக்காரன் கண்டா சூரிய சொன்ன பார்த்தா முகரக்கட்டையிலே குத்து வாங்கின மாதிரி சிரிப்பு கூடி போச்சு பிள்ளைகள் பாரம் கையில் செக் பண்ணு கையை செக் பண்ணு கைக்கு வச்சா அதெல்லாம் நாளைக்கு கை உடைஞ்சிட்டு அடுத்த நானே போய் முடிக்கிறேன் வீடியோவை அப்போ ஒரு சில கருத்துக்களை சொல்லி போட்டு இரவு நேரம் தானே சொல்லி போட்டு வாங்குவோம் யாரை மிஸ் பண்ணின மாதிரி கிடாக்க யாரை மிஸ் பண்ண பிள்ளை இரவு நேரம் ஃபோன் காய்ச்ச மாதிரி கிடாக்கு ஒரு மிஸ் பண்ணல ஃபோன் காய்ச்சி நித்திரா போனதுன்றே தான் கண்டிருக்கிறேன் நல்லா இருந்தது தெரியுமா சிம்பிளா இருந்தாலும் கேக் வெட்டு நல்லா இருந்தேன் உங்களுக்கு அப்படி இருக்கு இப்ப இந்த இரவு பொழுது என்ன கொஞ்சம் நேரம் கிடக்க விட்டா சரின்னு தோணும் இல்ல இரவு நேரம் இப்படி கேக் வெட்டினது வீடியோ அண்டான வீடியோ இல்லாட்டான இப்படி அண்ணா வெட்டி இருக்கிறார் அது உங்களுக்கு முதலாவது சர்ப்ரைஸா இருக்கு அவளுக்கு சர்ப்ரைஸ் எல்லாம் சொல்லியாச்சு முதல்ல அவளாம் காலம் வந்து கேட்டுருந்தேன் இந்த அவள் பிள்ளை அண்ணா கேக்கு வெட்டிச்சோண்டு அந்த கருத்தெல்லாம் நான் இப்போ கேக் வெட்டிருந்தேன் அப்போ சர்ப்ரைஸ்ன்னு சொல்லல அது இது சர்ப்ரைஸ் ஆனால் கேட்டிருப்பேன் என்ன மேக்கப்பா பார்க்க தெரியும் கேட்டோட தான் இப்படி எல்லாம் மேக்கப் பண்ணி ஆனால் அந்த க்ரீமோல கையலுக்கும் பூசணுமா அதுதான் பிள்ளையா வருமோ புள்ள தோசிக்கால் ஐயோ கடவுள் இந்த கையை எதுவுமே எங்கே ஒழிக்கிறேன் சரி ஓகே வீடியோ வந்து முடிச்சுக்கொள்ளுவோம் உறவுகளே அப்போ நீங்களே சொல்லி முடியுங்க இல்லை நான் எப்படி சொல்லி முடிப்பேன் இல்லை வீடியோ ஓகே பரவாயில்ல தானே அப்போ சரி தச்சுங்க ஒரு 10 வீடியோ எடுக்கிறேன் இல்லை செல்ல எடுக்கணும் நான் முடிச்சு வரேன் வீடியோ இல்லை நான் அப்படி நிற்கிறேன் சரியா தச்சுக்கிட்டு வரல மாமாட்ட பா செல்லத்தை விட்டுட்டு நிற்பேனே மாமா என்ன ஆத்தி ஒளிமி நிற்கணும் செல்ல இப்படி இல்லைங்க அப்படி இப்படி இல்லைங்க சரியா சரி ஓகே உறவுகளே ஸோ நார்மலாக தான் நாங்கள் வந்து கேக்கை வந்து கட் பண்ணாங்கன்னு சொல்லி இல்லை கேக்கு காணும் உனக்கு இருமலும் இல்லை நார்மலாக தான் நான் வந்து கேக்கை வந்து தங்கச்சியாக்களுக்கு வந்து பிறந்தநாள் பெருமளவு செய்யலை நார்மலாக தான் கேக்கை வந்து கட் பண்ண போகிறோம்னு இன்றுலே வந்து நான் சொல்லியிருப்பேன் நாளைக்கு கூட பெருமளவுக்கும் இல்லை ஸோ நார்மலாக தான் கேக்கை வந்து இதே மாதிரி சிம்பிளாக கேக்கை வந்து கட் பண்ணுற மட்டும்தான் பார்க்குற உறவுகள் எல்லாருமே வந்து தங்கச்சிக்கு நல்ல ஒரு பிறந்த வாழ்த்துக்களை வந்து கண்டிப்பாக நீங்கள் கொடுப்பீங்களென்று நம்புகிறோம். அப்படி இல்லைன்னு சொன்னால் அவள் நித்திரையே கொள்ள மாட்டார். அப்படி கொமெண்ட்ஸ் அவள் பார்க்காட்டா நித்திரை கொள்ள மாட்டாள். இல்லை நாளைக்கு கேக்கு விட்டேன்னு சொல்லி வர மாட்டாள்னு நினைக்கிறேன். அது 2-3 பேர் கொமெண்ட்ஸ் பண்ணி விட்டீங்களேண்டா கட்டம் சரி சரியா
உண்மையில் கிட்டத்தட்ட இப்போ தங்கச்சி தனக்கு ஒரு பிறந்த நாளோ இப்போ இன்னொன்றாலும் ஸோ நார்மலாக டிக்டாக் கூட ஆள் நார்மலாக யூஸ் பண்ணுது கிட்டத்தட்ட ஒரு டிக்டாக்கில் உண்டு இப்போ நார்மலாக தான் பப்ளிக்கில் போடுறது நார்மலாக தான் போடுவாள் போட்டு கிட்டத்தட்ட காலம் இருந்தால் பின்ன விட பார்த்து தண்டை போட்டு டிக்டாக் செஞ்சால் வெள்ளையாக வரும் யாரும் கமெண்ட் பண்ணுவேன் வேறு லெவலில் இருக்குங்க அழகின் ரகசியங்கள் என்னன்னு கேட்டால் நான் அப்படி படிவாக இருக்கணும் சும்மா சொல்கிறீங்க நீங்கள் இதெல்லாம் கதைக்க தோணும் சரி ஓகே அதெல்லாம் அடுத்த கட்டம் எப்படி உறவுகள் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க நம்புகிறேன் நாங்களும் ஏதோ வகையில் சந்தோஷமாக இருக்கிறோம் இந்த இரவு வேளையிலே வீடியோ வந்து நாங்கள் முடிச்சு கொள்ள போகிறோம் எல்லா அம்மாக்கள்லேருந்து தங்கச்சிலேருந்து அத்தாங்கள்லேருந்து எல்லாருமே வந்து நல்ல சந்தோஷமாக நித்திரை கொள்ள போயினேன் ரூபன் மட்டும்தான் நித்திரை முழிச்சு எடிட் பண்ணி அப்லோட் பண்ணி போட்டு விடியறக்குள்ள வீடியோ வந்து பப்ளிக் பண்ண போகிறான் ரூபன் அவ்வளோ தானே அதுக்கிடையில் நான் வரும்போது பள்ளியெல்லாம் கட்டினோடையே இருக்கும் நான் அதெல்லாம் பாஞ்சு சில நேரங்களில் கிடக்க வேண்டியது அம்மா 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 கொர்றன்னு நித்திரை அடிச்சு போட்டு கிடந்துருவேன் சரி ஓகே உறவுகள் வீடியோ முடிச்சுக்கொள்ள வேணே பாய் சொல்லுவோம் எல்லோரும் பாய் 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 பாய்